வாழை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. வாழை இலை, தண்டு, பூ, காய், பழம் எல்லாமே ஆரோக்கியம் அதிகமாக உள்ளது. இப்போ நாம் பயன்படுத்த போகிறது வாழைத்தண்டு. நாம் எப்படியாவது இந்த வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நாம் இந்த வாழைத்தண்டில் சுவையான சட்னியை எப்படி தயார் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு சின்ன துண்டு வாழைத்தண்டை நான் இதுக்காக எடுத்திருக்கேன். வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகங்க. இது வயிற்றில் இருக்கிற அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு உதவும். வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றும். இதில் பொட்டாசியமும் விட்டமின் B6ம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை என்ன பண்ண போகிறோம்னா, இதோட தோல் பகுதியை முதல்ல நீக்கணுங்க. அதுக்கப்புறமா இதோட நடுப்பகுதியை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். நறுக்கிறதுக்கு அப்புறம் இதோட நார் பகுதியை எல்லாத்தையும் கையால் எடுத்துடணும். சிறுநீரக கற்களால் ரொம்ப வலியை அனுபவிக்கிறவங்க அந்த சிறுநீரக கற்களை வெளியேற்றுறதுக்கு இந்த வாழைத்தண்டை சாறு புழிஞ்சு குடிக்கலாம். இது உடம்புல இரும்பு சத்தையும் ஹீமோகுளோபினையும் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க அவசியம் எடுத்துக்க வேண்டியது தான் இந்த வாழைத்தண்டுங்க. உங்களுக்கு அடிக்கடி அமிலத்தன்மை பிரச்சனை இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த நெஞ்செரிச்சல், வயிற்றுல வலி இதெல்லாம் இருந்ததுன்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உடம்பை முழுமையாக சுத்தம் செய்யும். உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்கும். குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். இதில் நார்ச்சத்து அதிகங்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்தும். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். இது இன்சுலின் உற்பத்தியும் அதிகரிக்குதுங்கிறதுனால சர்க்கரை நோய் உள்ளவங்க அவசியம் இந்த வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கலாம். இது உடல் எடையை குறைக்க ரொம்பவே உதவும். நான் பாருங்கள், இதில் உள்ள நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணீரை இது மூழ்கிற அளவுக்கு விடுங்க. என்னதான் நம்ம இதில் உள்ள நார்பகுதியை எடுத்தால் கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நார்பகுதிகள் இதிலேயே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சின்ன கரண்டியை எடுத்து இந்த தண்ணியில் அப்படி சுற்றுனீங்கன்னா மிச்சம் மீறி இருக்கிற நார்பகுதிகளும் இந்த கரண்டியில் சுற்றிக்கிட்டு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் பொரிகிறப்ப காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்து இதில் போட்டுக்குங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கணும். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்குங்க. இதை எல்லாம் ஒன்று சேர நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுடுங்க. திருப்பி அடுப்பில் சட்டியை வச்சு 10 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு போட்டுக்குங்க. அதே போல் நறுக்கின ஒரு தக்காளியையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு இதில் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் வதக்கிக்கிட்டு சின்ன துண்டு புளியையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல வாழைத்தண்டு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கணுங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இது அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதோட நிறம்லாம் இப்படி லேசாக மாறி இருக்கும். இதை அப்படியே நல்லா ஆற விடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, மிளகாய், உளுத்தம்பருப்பு, அப்புறம் வாழைத்தண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்துக்கணும். இதை நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான். இதை பாருங்கள், அரைச்சா அப்படி கெட்டியாக இப்படி இருக்கும். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகை இதில் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் இதில் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கிங்க. இதை அப்படியே இந்த சட்னியில் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு இட்லி, தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சட்னி தயாராக இருக்குது. முக்கியமான விஷயம், வாழைத்தண்டு குளிர்ச்சிங்கிறதுனால அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி சிறுநீரை அதிகரிக்கிற பண்பு இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குங்க. அதனால் வயசானவங்க வாழைத்தண்டை உணவில் குறைவாக தான் சேர்த்துக்கணும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.